காலை சூரியன் மெதுவாக காட்டின் மேல் எழுகிறது. அந்த அமைதியான காட்டில் இன்று பெரிய மரவெட்டு போட்டி தொடங்குகிறது. இளம் அருண் உற்சாகமாக தனது கோடாரியை உயர்த்தி முதல் மரத்தை முழு சக்தியுடன் அடிக்கத் தொடங்குகிறான். மரத்தூள்கள் எல்லா திசைகளிலும் பறக்கின்றன. கோடாரியின் ஒலி காடு முழுவதும் ஒலிக்கிறது. அதே நேரத்தில் அனுபவமுள்ள மீனா அமைதியாகவும் துல்லியமாகவும் தனது வேலையை ஆரம்பிக்கிறாள். அருண் வேகமாக மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறான். தூரத்தில் மீனாவின் மெதுவான ஆனால் சரியான அடிகள் கேட்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திலும் மீனா சிறிது நேரம் தனது வேலையை நிறுத்துகிறாள். அதை பார்த்த அருண் சிரிக்கிறான். நான் நிற்கவே இல்லை, நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன் என்று நினைக்கிறான். மீனா ஓய்வெடுக்கிறாள் என்று நினைத்து அருண் இன்னும் வேகமாக மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறான். மாலை நேரம் வந்து சூரியன் கீழே இறங்குகிறது. அருணின் தோள்கள் வலிக்கிறது. கைகளில் காயங்களும் தோன்றுகின்றன. ஆனால் அவன் நிற்கவில்லை. வெற்றி நிச்சயம் என்று நம்பி வலியை கடந்து தொடர்ந்து வெட்டுகிறான். போட்டி முடிந்ததை அறிவிக்கும் சங்கு ஒலி எழுகிறது. அருண் சோர்வாக தனது மரக்கட்டைகளை பார்க்கிறான். பிறகு மீனாவின் மரக்கட்டைகளை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைகிறான். அவளுடைய குவியல் மிக பெரியது. இது எப்படி சாத்தியம்? நான் ஒருபோதும் நிற்கவில்லை என்று அருண் ஆச்சரியமாக கேட்கிறான். மீனா அமைதியாக சிரித்துக்கொண்டு சொல்கிறாள், ஆம், நான் ஓய்வெடுத்தேன், ஆனால் வெறும் ஓய்வில்லை. ஒவ்வொரு முறையும் நான் உட்கார்ந்தபோது என்று சொல்லி அவள் தனது கோடாரியை காட்டுகிறாள். அப்போது நான் என் கோடாரியை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தேன் என்று மீனா அமைதியாக விளக்குகிறாள். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக வேலை செய்வது மட்டும் போதாது. சில நேரங்களில் நின்று யோசிப்பதும் நம்முடைய திறமையை மேம்படுத்துவதும் மிகவும் முக்கியம். நேரம் எடுத்து தயாராகிறவன்தான் உண்மையான வெற்றியை அடைவான்.